காளியம்மாள் அவங்கள நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க கம்யூனிஸ்டுகள் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்குள்ள தேடினீங்கன்னா கிடைக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் தத்துவம் வந்து வெளிநாட்டு தத்துவம் அப்படின்னு பேசுறீங்க. வெளிநாட்டு தத்துவத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லலீங்க உங்க பாஷையில. நான் தமிழ் தத்துவத்தினுடைய சிலப்பதிகாரத்தை ஏத்துக்கிறீங்க தானே? சிலப்பதிகாரத்தினுடைய மிக முக்கியமான போர் என்ன தெரியுமா? அரசியல் பிழைப்போருக்கு அறம் கூற்றாகும். அறம் கூற்று. அறத்தின்படி அரசியல் செய்ய வேண்டும் என்பது தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய வாழ்வியல் மரபு. நீங்க அரசியலை கூத்தாக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கம்யூனிசம் குறித்த புரிதல் இல்லாதது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறேன். ஆனா எந்த அடிப்படை புரிதல் கூட உங்களுக்கு இருக்காது. நம் தமிழர் கட்சி எத்தனை போராட்டத்தை எடுத்து மக்களுக்கு உத்தரவாதங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. 3 போராட்டத்தை உங்களால் பட்டியலிட முடியுமா இந்த காலகட்டத்துல? சும்மா நாங்க வந்து ஓட்டுக்காக இல்ல நாட்டுக்காகன்னு உங்க அண்ணா வாய்க்கிட்டே பேசுற மாதிரி பேசிட்டு போறவர்கள் கம்யூனிஸ்டுகள். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் அவங்களுக்கு வணக்கம். நாகப்பட்டினம் போயிருக்கிறீங்க, நாவடக்கமே இல்லாம பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அதுல சில குறிப்பான விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கு. அந்த பதிலை நீங்க கேட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். முதல்ல நீங்க நாகப்பட்டினம் போய் இன்னைக்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் எங்க இருக்காங்க, அவங்க வந்து கம்யூனிஸ்ட், கமிஷனிஸ்ட், கரப்ஷனிஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு பேசுறீங்க. இந்தியாவில் 5வது பெரிய பணக்கார கட்சியாக மாறி இருக்காங்க அப்படி கமிஷன் வாங்கி அப்படின்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அற்பமான 4 கைத்தட்டுக்காக பேசி இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு, உங்களுடைய ஆதங்கம் அப்படிங்கிறது நியாயமா இருக்கா அப்படிங்கிறத கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு. ஏன்னா முதல்ல உங்களுடைய கேள்வி என்ன, கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு எங்க இருக்காங்க அப்படின்னு. காளியம்மாள் அவங்கள நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க கம்யூனிஸ்டுகள் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்குள்ள தேடினீங்கன்னா கிடைக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் களத்துல இருக்காங்க, நீங்க களத்துல தேடணும். இன்னைக்கு சென்னை மாநகரத்துல கண்ணப்ப நகர் திடல்ல கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக ஒரு ஒரு தராசு கொட்டாய்க்குள்ள ஒரு குடோனுக்குள் அடைக்கப்பட்டதை போல 25 குடும்பங்கள் அடைக்கப்பட்டு 14 ஆண்டுகளாக அந்த மக்கள் போராடிட்டு வராங்க. அந்த மக்களுக்கு விலையில்லா வீடு அரசு வழங்க வேண்டும் என்கின்ற போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி அதில் வெற்றி அடைந்து இன்றைக்கு அவர்களுக்கு வீடு ஒதுக்குவதற்கான உத்தரவாதத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்துல செஞ்சிருக்கு. காளியம்மாள் போன்றவர்கள் இந்த செய்தியை பார்த்தாங்களா, இல்ல அதை பத்தி கேள்விப்பட்டார்களா? 14 ஆண்டுகளாக அந்த மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க கண்ணப்ப நகர் திடல்ல. உங்களுக்கும் சென்னை மாநகரத்துல வந்து உங்க கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்களே, யாராவது ஒருத்தர் அந்த போராட்டத்துல பங்கெடுத்தாங்களா? அந்த மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்களா? அதே போல நீங்க நாகப்பட்டினத்துல போய் கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்கன்னு கேட்டிருக்கீங்களே, பக்கத்துல மயிலாடுதுறையில கடந்த 2.5 மாதங்களுக்கு முன்பாக பட்டியல் சமூக மக்களுக்கு நில உரிமை வேண்டும், பட்டியல் சமூக மக்களுக்கு நிலம் இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில் தீண்டாமை முன்னணியும் இணைந்து குடியேறும் போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். இந்த குடியேறும் போராட்டத்தினுடைய விளைவாக அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான போராட்டத்தை நடத்தி அதில் ஏற்பாடுகள் செய்து இன்றைக்கு வெண்மணி நகர் அந்த காளியம்மாள் அக்கா அவங்க வந்து இந்த வெண்மணி நகர் சம்பந்தமாக அவங்களுக்கு தெரியுமா? பக்கத்துல மயிலாடுதுறையில இந்த போராட்டம் நடந்திருக்கு. அது மட்டுமே கிடையாது, இந்தியாவில் விடுதலை வாங்கி 75 வருஷமா ஒரு மலை கிராமத்து மக்களுக்கு ரோடு கிடையாது. திருப்பூர்ல உடுமலைப்பேட்டையில மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ரோடு கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் சண்முகம் தலைமையில திருப்பூருடைய அந்த கட்சி மாவட்ட குழு தொடர் போராட்டத்தை நடத்தணும் ஆர்டிஓ ஆபீஸ்ல. அதனுடைய விளைவாக இதைதான் நான் சொல்றது 1960-70களில் கிடையாது காளியம்மாள் அவங்களே, இது இந்த 2024 நடைபெற்ற போராட்டங்கள். அதனுடைய விளைவாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா அங்க அந்த மக்களுக்கு பல பேருக்கு ஓட்டுரிமை கூட கிடையாது. அவங்க அரசு பதிவேட்டுல எந்த ரேஷன் கார்டுல இல்ல, ஓட்டு இல்ல, எதுவுமே இல்ல. சும்மா நாங்க வந்து ஓட்டுக்காக இல்ல நாட்டுக்காகன்னு உங்க அண்ணா வாய்க்கிட்டே பேசுற மாதிரி பேசிட்டு போறவர்கள் கம்யூனிஸ்டுகள். உண்மையாலுமே நாட்டுக்காக போராடக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டுகள். ஓட்டுரிமையே இல்லாத மக்களுக்கும் ரோடு கிடைக்க வேண்டும் சொல்லி போராடினது கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு இந்த போராட்டத்தினுடைய விளைவாக அந்த 18 குடும்பங்கள் இருக்கக்கூடிய 3 ஊர்கள் இன்றைக்கு பேரூராட்சியோட இணைக்கப்பட்டு இருக்கிறது. பேரூராட்சியோட இணைக்கப்பட்டது மட்டும் கிடையாது, களத்தில் நடந்த போராட்டத்தினுடைய விளைவாக மலைவாழ் மக்கள் சங்கத்தினுடைய போராட்டத்தினுடைய விளைவாக அந்த பகுதியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் தேர்தலில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று இன்றைக்கு அந்த பேரூராட்சியுடைய துணைத் தலைவராக தேர்வாயிருக்காங்க. அதே போல நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து கரப்ஷனிஸ்ட்னு சொல்றீங்கல்ல, இந்தியாவில் கரப்ஷனை ஊழலை சட்டப்பூர்வமாக்கிய சட்டம் என்ன? எலக்ட்ரல் பாண்ட். இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக தேர்தல் விதிகளுக்கு உட்படாமல்
கட்சிகளுடைய அரசியல் நடத்தைகளுக்கு உட்படாமல் கார்பரேட்டுகள் பணத்தை வாரி இறைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த கார்பரேட் பாண்ட், அது எலக்ட்ரல் பாண்டை திரும்ப போராடுவதற்கான சட்ட போராட்டத்தையும் மக்கள் போராட்டத்தையும் நடத்தி கம்யூனிஸ்ட் கட்சி தான் இன்னைக்கு அதை திரும்ப பெற வைத்திருக்கிறது. அந்த ஊழலை அம்பலப்படுத்திய இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். கம்யூனிஸ்ட் கட்சி எலக்ட்ரல் பாண்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணல, கம்யூனிஸ்ட் கட்சி எலக்ட்ரல் பாண்ட்ல பணம் வாங்கல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பணம் கொடுப்பதற்கு முதலாளிகள் தயாரா தான் இருப்பான், என்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஆனா முதலாளிகளிடமிருந்து பணம் பெற்று ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் செயல்படாது. மக்களிடத்தில் இன்றைக்கும் முண்டியல் குலுக்கி தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரே இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் தான். அதற்கு தடையாகவும் ஊழலுக்கு ஆதரவாகவும் ஒரு சட்டம் வந்தால் அதை திரும்ப பெற வைக்கக்கூடிய தைரியமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் இருக்கிறது என்பதை காளியம்மாள் நினைவு கொள்ள வேண்டும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் 2024 நீங்கள் சொல்லியிருக்கீங்களே கம்யூனிஸ்டுகள் கரப்ஷனிஸ்ட் ஆயிட்டாங்கன்னு. உங்களுடைய பார்வையில் கரப்ஷனிஸ்டா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மக்களுடைய போராட்டத்தில் இன்றைக்கும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எடுத்த போராட்டத்தை நிறைய சக்சஸ் பண்றோம். நம் தமிழர் கட்சி எத்தனை போராட்டத்தை எடுத்து மக்களுக்கு உத்தரவாதங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. 3 போராட்டத்தை உங்களால் பட்டியலிட முடியுமா இந்த காலகட்டத்துல? நீங்க என்ன பண்றீங்க நாங்க சொல்லட்டுமா? வைகுண்டராஜன் கிட்ட நீங்க என்னென்ன கமிஷன் வாங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சும்மா அதை பார்க்க போறோம், நாங்க குருவிக்கான அரசியல் பண்றோம், சிட்டுக்குருவிக்கு பண்றோம்னு சொல்லிட்டு அதை பண்றோம் இதை பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க என்னென்ன அரசியல் பண்றீங்கிற பட்டியல் போடலாமா? இல்ல உங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, என்ன சொல்றாரு, நீங்க நாங்க சாதாரண பிள்ளைகள் இல்ல, நாங்கள் ஆட்சி மாற்றத்துக்கான பிள்ளைகள் இல்ல, அடிப்படை அரசியல் மாற்றம். அடிப்படை அரசியல் மாற்றம் என்ன? ஆடு மாடு மேய்க்கிறதா? சரி, நீங்க ஆடு மாடு மேய்க்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க? படிப்பு வரலன்னா பரவாயில்ல, டூரிஸ்டா போன்றாரு உங்க அண்ணன். நான் உன்னை டூரிஸ்ட் ஆக்கி உனக்கு அரசு சம்பளம் கொடுத்துறேன், வேலை கொடுத்துறேன்றான். நீங்க படிப்பு வரல, படிக்க வேணாம்னு சொல்றது யார சொல்றீங்க? ஒருத்தர் வீட்டுக்கு காலையில எந்திரிச்சோடனே என்னென்ன பத்திரிகைகள் விநியோகிக்கப்படுதோ அத்தனை பத்திரிகை வரும். அவனுக்கு தனியா ஒரு ஸ்டடி டேபிள் இருக்கும். அவனுக்கு சயின்ஸுக்கு ஒரு டீச்சர், மேக்ஸுக்கு ஒரு டீச்சர், சோசியல் சயின்ஸுக்கு ஒரு டீச்சர்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டீச்சர். அது போகாம யோகா, ஸ்விம்மிங், டென்னிஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கப்பட்ட ஒருவனுக்கு படிக்கிறாங்க. எந்த வாய்ப்புகளுமே கிடைக்கப்படாமல் காலையில எந்திரிச்சு அவன் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பாவும் ஆத்தாலும் வேலைக்கு கிளம்பி போகக்கூடிய சாதாரண தொழிலாளி குடும்பத்திலிருந்து, விவசாய குடும்பத்திலிருந்து, ஏழை எளிய குடும்பத்திலிருந்து ஒரு பையனுக்கு படிப்புல பிரச்சனை இருக்குமானா 2வது இடத்தில் இருப்பவர்களுக்கு தான் படிப்பில் பிரச்சனை இருக்கும். ஆண்டாண்டு காலமாக கல்வியையும் அதனுடைய பலன்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பவரை நோக்கி உங்க அண்ணன் படிக்க வேணாம்னு சொல்லல. கல்வியின் வாசலுக்கே நுழையாத சமூகத்தை நோக்கி உங்க அண்ணன் படிக்க வேணாம்னு சொல்றாரு. இதுதான் உங்களுடைய அடிப்படையான அரசியல் மாற்றமா? இது சனாதனம் இல்ல. இந்த அடிப்படை அரசியல் மாற்றத்தை தான் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியை நோக்கி கேள்வி எழுப்புறீங்களா? உங்க கட்சியில ஹுமாயூன் ஒருத்தர் சுத்துறாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரு காலேஜ், அன்னை காலேஜ்னு ஒண்ணு வச்சிருக்காரு. அதுல என்ன பண்ணிருக்காரு? அரசு நிர்ணயித்த கட்டண கல்வி கட்டணங்கள் தான் அங்க வாங்கப்படுதா? அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய விடுதி கட்டணங்கள் தான் அங்க வாங்கப்படுதா? அங்க எத்தனை போராட்டத்தை இந்திய மனோசம் நடத்திருக்கோம் பட்டியல் போடட்டுமா? அவர் கல்வி தந்தையா ஹுமாயூன்னு? நீங்க என்ன இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் உங்க கட்சிக்குள் வைத்துக் கொண்டு கம்யூனிஸ்டுகளை நோக்கி நீங்க கரப்ஷனிஸ்ட்னு சொல்லுவீங்களா? அப்புறம் நீங்க உங்களுக்கு கம்யூனிசம் குறித்த புரிதல் இல்லாதது எனக்கு ஆச்சரியம் அளிக்கல. ஆனா எந்த அடிப்படை புரிதல் கூட உங்களுக்கு இருக்காது. கம்யூனிஸ்ட் தத்துவம் வெளிநாட்டு தத்துவம் அப்படின்னு பேசுறீங்க. நான் என்ன கேட்கிறேன், கணியன் பூங்குன்றனார் தெரியுமா தெரியாதா? கணியன் பூங்குன்றனார் தமிழர் தானே? இல்ல நீங்க அவருக்கு ஏதாவது டெஸ்ட் எடுத்துட்டீங்களா? அவர் வேற ஆளு அப்படின்னு உங்க தம்பிகள் அடிக்கடி எடுக்கிறாங்களா? ஏதாவது பேசிட்டு அவருக்கு டெஸ்ட் எடுத்துறாங்களா? அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்துட்டீங்களா? கணியன் பூங்குன்றனார் என்ன சொல்றாரு? யாதும் ஒரே யாவரும் கேள்வின்றார். அப்படி எப்படி கம்யூனிஸ்ட் அந்நிய தத்துவமாகும்? கம்யூனிசம் என்கின்ற தத்துவம் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் காலகட்டத்தில் விஞ்ஞானபூர்வமாக முழுமையடைந்திருக்கலாம். ஆனா கம்யூனிசம் குறித்தான ஆசையும் கம்யூனிசம் குறித்தான தத்துவத்தினுடைய துவக்கமும் மார்க்சிடமிருந்து மட்டுமே துவங்கினது கிடையாது. அது உலகத்துல பல்வேறு பகுதிகளில் சமத்துவத்தை விரும்பி எல்லோரும் மக்களும் முன்வைத்திருந்த ஒரு கருத்தியல். நீங்க கன்ஃபியூசியஸ்ட சோசியலிச தத்துவம் இருக்குன்னு இன்றைக்கு சீனா ஆய்வு பண்ணியிருக்காங்க. நீங்க நம்முடைய திருவள்ளுவர் பேசலையா பொது உடைமைய? ஏன் பாரதிதாசன் என்ன பேசுறாரு? பாரதிதாசன் தமிழர் தானே? நாம் தமிழர் கட்சி பாரதிதாசனோட ஏதாவது விரதம் கொண்டிருக்கா? பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு? புதியதோர் உலகம் செய்வோம். மன்ன சொல்றாரு அடிப்படை அரசியல் மாற்றம். அது சொல்றாரு பாரதிதாசன். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேருடன் சாய்ப்போம், பொது உடைமை கொள்கையை திசையிட்டு சேர்ப்போன்றாரு. இப்போ பாரதிதாசனும் வெளிநாட்டு தத்துவத்தால் ஈர்க்கப்பட்டுட்டாரு. பாரதியார் ஏத்துக்கிறீங்களா? பாரதியார் என்ன சொல்றாரு? ஆகாவென்று எழுந்தது பார் யுக புரட்சின்னு சோசலிச புரட்சி, சோவியத்தின் புரட்சியை இந்த யுகத்துக்கான புரட்சினார் மகாகவி பாரதி. இவர்களை மிஞ்சிய தமிழரா உங்க அண்ணன் சீமானும் நீங்களும்? இவங்களை மிஞ்சின தத்துவ ஞானம் தான் உங்ககிட்ட இருக்கா கேட்கிறேன் நானு. இப்ப ஏதாவது ஒரு புரிதல் இல்லாமல், அதன் மீது அடிப்படை அறிவு இல்லாமல், ஏதோ மைக்கு கிடைச்சிருச்சுன்னு கைதட்டுதலுக்காக பேசுவது ஒரு அரசியல்வாதியினுடைய பணியா? அது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருங்கிற பேர்ல அந்த மகாவிஷ்ணு பேசுறதுக்கும் காளியம்மாள் பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால அதே மாதிரி இந்த கமிஷனிஸ்ட் கரப்ஷனிஸ்ட் சொல்றீங்களே, நீங்க என்ன அயோக்கியத்தனம் பண்றீங்க?
இறந்த பிணத்தின் மீது யாராவது வருமானம் பார்ப்பாங்களா? உங்க கட்சியில விக்னேஷ் ஒருத்தர் இருந்தார்ல, அந்த பையன் காவிரி நடுவர் தீர்ப்பாணையம் அமையணுங்கிறதுக்காக போராட்டத்துல தீ குளிக்கிறார். பொதுவாக தற்கொலைகளை கம்யூனிஸ்டுகள் ஏற்பதிலே அது ஒரு போராட்ட வடிவமாகவே பார்ப்பதில்லை. ஆனா அந்த பையன் பேர்ல திரள் நிதி வசூல் பண்ணி அதை ஒட்டுமொத்தமா நீங்களே சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு நான் சொல்லலைங்க. யார் சொல்றா? விக்னேஸ்வரி அம்மா இன்னைக்கு பொதுத்தளத்துல தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு காளியம்மாளுக்கு தைரியம் இருக்கா? சொல்லுவாங்களா? ஏன்னா காளியம்மாள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தன்னை நோக்கியே வரக்கூடிய வசை சொற்களுக்கு காளியம்மானால் இப்ப வரைக்கும் பதில் சொல்ல முடியலையே. உங்களையே உங்க கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்றாரு? பிசுறுன்றாரு. ஒரு ஒரு சுயமரியாதை இருந்திருந்தால் இந்நேரம் காளியம்மாள் சீமான் பொதுப்படையாக வருத்தம் தெரிவித்ததற்கு பிறகுதான் அந்த கட்சியில செயல்பட முடியும். ஆனா அப்படி நடக்குதா? அதை கடந்து போயிட்டீங்க. நீங்க பாட்டுக்கு நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியை நோக்கி கேள்வி எழுப்பலாமா? எத்தனை போராட்டங்கள் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் 1918 துவங்கி பொஷாவர் நகரில் துவங்கி 1920 இந்தியாவில் துவங்கி 2024 104 ஆண்டு காலமாக மக்கள் போராட்டத்தில் எண்ணற்ற சாதனைகளை புரிந்த வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். வரலாறு படிக்கிறீங்களா இல்லையா? வாரி மக்கள் போராட்டம், புன்னப்புற வயலாறு, கீழ வெண்மணி, நீங்க தேவவாகா மூவ்மெண்ட், தெலுங்கானா புரட்சி, இப்படி கடந்த காலத்திலையும் சொல்ல முடியும், நிகழ்காலத்திலையும் சொல்ல முடியும், திட்டமிட்டு எதிர்காலத்திலையும் சொல்ல முடியும். இன்னைக்கு சாம்சங் தொழிலாளர்களுக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். ஏன் சாம்சங் தொழிலாளர்கள் தமிழர்கள் தானே? ஏன் நாம் தமிழர் கட்சி நோக்கி வரல? தமிழ்நாட்டில் தானே இருக்கு. தமிழர்கள் தானே தொழிலாளியா இருக்காங்க. அவங்க நோக்கி வந்த இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். ஏன் கம்யூனிஸ்ட் இயக்கத்தால் தான் தொழிலாளர்களுக்கான நியாயத்தை பெற்றுத்தர முடியும் என்கின்ற நம்பிக்கையை வரலாறு உருவாக்கி இருக்கு. காளியம்மாள் அவங்களுக்கு இது தெரியுமா? இந்த மாதிரி அடிப்படை ஆதாரங்கள் என்று பேசுவது பிடிப்பதெல்லாம் தவறு. நீங்க வெளிநாட்டு தத்துவம் சொல்லும் போது தத்துவம் வெளிநாட்டுல வந்தா கசக்குது, காசு வெளிநாட்டுல வந்தா இனிக்குதா? நான் கேட்கிறேன், யூகேல, யூஎன்ல, யூரோப்பினுடைய கான்டினென்ட்ஸ்ல, யூஎன்ல நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யூஎஸ்ல திரள் நிதி எப்படி நீங்க கலெக்ட் பண்றீங்க? ஃபாரின் ஃபண்ட் எப்படி உங்களுக்கு வருது? எல்லா டீட்டெயிலும் உங்களுடைய வெப்சைட்லயே போடுறீங்களே. வெளிநாடுகளிலிருந்து பணம் வந்தால் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு அறிவியல் பூர்வமான தத்துவம் வெளிநாட்டில் முழுமையடைந்தால் ஏற்றுக்க மாட்டீங்களா? நாவடக்கம் வேணும். பொதுவாகவே நான் வெளிநாட்டு தத்துவத்துல உங்களுக்கு சொல்லலீங்க உங்க பாசையில. நான் தமிழ் தத்துவத்தினுடைய சிலப்பதிகாரத்தை ஏற்றுக்கிறீங்க தானே? சிலப்பதிகாரத்தினுடைய மிக முக்கியமான போர் என்ன தெரியுமா? அரசியல் பிழைப்போருக்கு அறம் கூற்றாகும். அறம் கூற்று, அறத்தின்படி அரசியல் செய்ய வேண்டும் என்பது தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய வாழ்வியல் மரபு. நீங்க அரசியலை கூத்தாக்கிட்டு இருக்கீங்க. அரசியல் பூர்வமான விமர்சனங்களை முன்வைங்க, ஆவாரத்தோடு முன்வைங்க. கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனத்தை உள்வாங்கக்கூடிய கட்சி. இந்தியாவிலேயே தன் சொந்த கட்சி விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய திராணி இருக்கக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. உங்களுடைய விமர்சனத்தை ஏற்று சரி செய்ய முயற்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா அந்த விமர்சனங்களுக்கு நியாயம் இருக்கும், அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த அர்த்தமும் நியாயமற்ற விமர்சனங்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வது என்பது உங்களுடைய அரசியல் பொது வாழ்வைக்கு அழகு இல்லை அப்படிங்கிறத நாங்க எச்சரிக்கையோட பதிவு செய்யறோம். இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு போராட்டங்களை, மக்களுக்கான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கும் நீங்க திமுக அரசு கொண்டு வந்த 8 மணி நேர வேலை சட்டத்துக்கு எதிரான போராட்டத்துல கம்யூனிஸ்ட் இயக்கம் முன்னின்று நடத்தி இன்னைக்கு இந்த சட்டம் திரும்ப பெற்றிருக்கு. ஒரு அரசு கொண்டு வந்த சட்டத்தையே தாங்கள் தேர்தலில் கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியை அரசு நடத்துகின்ற பொழுது அந்த அரசு கொண்டு வந்திருந்தாலும் தொழிலாளி வர்க்க நலனுக்கு எதிராக இருந்தால் அதை திரும்ப பெறுவதற்கான போராட்டம் நடத்தும் தைரியம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கு, கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு இருக்கு. அதனால இந்த மாதிரியான கொச்சையான வாதங்களையும் மலிவான அரசியலையும் செய்வதை நீங்கள் நிறுத்திக் கொள்வது நல்லது என்பதை எச்சரிக்கையோடு பதிவு செய்யறோம். கடைசியா இந்த நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, இந்த மாதிரி பேசி பேசி அதுல வரக்கூடிய இளைஞர்களை டாக்ஸிக்கா மாத்திட்டு இருக்கு. நீங்க திருச்சியில ஒரு எஸ்பி, அவருக்கும் உங்க கட்சி பிரச்சனைன்னு கூட வச்சுக்கோங்களேன். நீங்க அவரை திட்டலாம், வசைப்பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், சட்ட போராட்டம் நடத்துங்க, பண்ணுங்க. அது ஜனநாயகத்தினுடைய மாண்புகளுக்கு உட்பட்டு நடக்கட்டும். ஆனா அவருடைய மனைவி வேற ஒரு மாவட்டத்துல எஸ்பியா இருக்காங்க, அவங்களுடைய குழந்தைகள், இவங்களெல்லாம் எடுத்து உங்களுடைய தம்பிகள் விமர்சிக்கிறாங்களே, காளியம்மாள் நீங்க அதை கண்டிக்கணுமா இல்லையா? ஒரு பெண்ணை விமர்சிப்பதை கண்டிக்கணுமா இல்லையா? சக அரசியல் செயல்பாட்டாளராக ஒரு பெண்ணாக நீங்கள் அதை கண்டிச்சீங்களா? கண்டிக்கிறதே. இந்த மாதிரியான டாக்ஸிக்கான மெசேஜஸ் நீங்களே கொடுப்பதனால்தான் உங்களை பின்தொடரக்கூடியவங்களும் டாக்ஸிக்கா இருக்காங்க. ஸோ டாக்ஸிக்கான அரசியல் என்பது, வெறுப்பு அரசியல் என்பது, அது மனமாக இருந்தாலும் மொழியாக இருந்தாலும் நீடிக்காது, நிலைபெறாது. இதுதான் உலக வரலாறு என்பதை புரிந்து கொண்டு வெறுப்பு அரசியலிருந்து விலகி மக்கள் அரசியலை நோக்கி நீங்கள் பயணப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையோடும் எச்சரிக்கையோடும் செய்தி